ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்படி ஒரு கூகுள் மீட்டு இல்லை ஜூம் மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறது, பொதுவாக சொல்ல போனால் எப்படி மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மீட்டிங் ஆப்பை ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோ, அது ஈஸியாக ரெக்கார்ட் ஆகிடும். பட் ஆடியோவில் ரெண்டு ஆடியோ இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஆடியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் என்னன்னா நான் இப்போ பேசுறது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும், ஆனால் சிஸ்டமில் இருக்கிற எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. அப்போ ரெண்டு ஆடியோவுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் கூகுள் மீட்டை நான் பிரசன்ட் பண்ணும்போது எஃபிஷியன்ட்டாக ரெக்கார்ட் பண்ண முடியும். இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா தேவைன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு கிரைட்டீரியா இருக்குது. என்ன கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷனுக்கு மேலே இருக்கணும். ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் பிக் பண்ணுங்கள். அபவுட் ஃபோனில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தெரியும். இப்போ என்னோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11. ஸோ அது மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் என்ன வெர்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆஃப்டர் தட் ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரெக்கார்டர். இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எக்ஸ் ரெக்கார்டர்னு கொடுங்க. எக்ஸ் ரெக்கார்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அண்ட் வீடியோ ரெக்கார்டர் எக்ஸ் ரெக்கார்டர்னு போட்டிருக்கோம். ஸோ இன் ஷார்ட் அதை மட்டும் நான் வச்சுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஆப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆப்போடைய ஹோம் பேஜுக்கு போகிறேன். இதில் கீழே செட்டிங்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும், நான் பிக் பண்ணுறேன். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கும். இந்த ரெக்கார்ட் ஆடியோன்னு இருக்குல்ல, அந்த ரெக்கார்ட் ஆடியோன்னு இருக்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் பிக் பண்ணும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மைக்ரோஃபோன் இருக்குது. இப்போ நான் மைக்ரோஃபோனில் பேசிட்டு இருக்கிறதுனால மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதாவது இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும், அதாவது கூகுள் மீட்டை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனுக்கு பிக் பண்ணிங்கன்னா இதில் சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட்னு போட்டு ஒன்லி சப்போர்ட் ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் எபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் மைக்ரோஃபோன், அதாவது இன்டர்னல் ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும், அதே சமயம் மைக்ரோஃபோனும் ரெக்கார்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் பிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் இருந்தும் அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ரெக்கார்டர் ஆப் யூஸ் பண்ணாலும் இந்த ப்ரொவிஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் அந்த ப்ரொவிஷன் இல்லைனா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதுக்கு எந்த ஆப்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இப்போ ஏன் ஹைட் ஆயிருக்குன்னா நான் ஆல்ரெடி மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதில் தான் அனோட்டேஷன் சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ரெக்கார்டர் ஆப்லேயே உங்களுக்கு அனோட்டேஷன் சிம்பிளாக இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த அனோட்டேஷன் வேணால் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், இந்த மாதிரி இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் அந்த ஆப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே செக்லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த செக்லிஸ்ட்டில் என்னென்னு பார்ப்போம். அதாவது இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்லாம் எதுன்னு காட்டுது. ஸோ நீங்கள் இப்போ இதில் செக் பண்ணும்போது இதெல்லாம் எந்த ஆப்லாம் உங்களுக்கு இன்டர்னல் ஆடியோலாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் காட்டுது. அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் காட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட்டிங் ஆப் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டும் இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட் ஆகுது, அதேமாதிரி ஜூம் மீட்டிங்கும் இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் செக்லிஸ்ட் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் திங் ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் இருக்கணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆப்பில் ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஆடியோ இருக்கணும், மைக்ரோஃபோன் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் எந்த ஆப் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களோ அதை செக் பண்ணிங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்டர்னல் ஆடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி எந்த ஆப் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனை கொடுக்குதோ நீங்கள் அந்த ஆப்பை பிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் மொபைல் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் மொபைல் வச்சுருந்தீங்கனாலே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் வர எல்லா மீட்டிங் ஆப்பையும், அதாவது இதுக்கப்புறம் வர எல்லா மீட்டிங்லேயும் நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Until this is bye from Ratnakumar. Thank you.